ராமன் புருஷனாத்தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரே தவிர அவரே அம்பாள் தான் சொல்லி யார் சொன்னா? அவர் அப்படியே உபாசிக்கிற அத்தியந்த பக்தரான தியாக பிரம்மே சொன்னார். சீதைங்கிறது யாரு? லக்ஷ்மி. கௌரிங்கிறது யாரு? துர்க. மகிஷாசுரனை மர்தனம் பண்ணினாலே அந்த அம்பாள் துர்க. வாகீஸ்வரி, வாக்குக்கு ஈஸ்வரி யாரு? சரஸ்வதி. அப்ப துர்கா லட்சுமி சரஸ்வதியா ராமா நீங்கிற. அப்ப ராமனை எப்படி கேலி கேலி பண்ற மாதிரி பேசினா கூட துர்கா லட்சுமி சரஸ்வதி தானே நீ. கோவிந்தா, கோவிந்தான்னு ஒரு பதம் போட்டார். ஸ்ரீரூபமுலந்தா கோவிந்தா, ஸ்ரீரூபமுலந்தா கோவிந்தா. அது பிராசம். அழகா ஸ்ரீரூபமுல் அந்தார் வர்றதுனால அதுக்கு இன்னொரு கோவிந்தார் வரணும் இல்லையா? நம்ம பாட்டு எழுதினா அப்படித்தான் எழுதுவோம். நம்ம பாட்டு எழுதினா அப்படித்தான் வரும் பிராச அனுப்பிராசங்கள். அது கடைசி அந்திய பிராசம்னு பேரு. அந்த கோவிந்தா அதான் பாட்டுக்கு லட்சணம். அதுக்காக போட்டாரா கோவிந்தா? இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை இந்த ரைம் ரைம் வரணுங்கிறதுக்காக போட்டாரா? இல்ல. அங்க இருக்கிற கோவிந்தரே துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபம் தான். திருமலையில இருக்காரு ஏழுமலையான் ஸ்ரீனிவாச பெருமாள், அவரே அம்பாளுடைய சுரூபம் தான். நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா இல்லையோ? போயிட்டு வந்திருப்பேன். வரும்போது வர்ணியா வந்திருப்பேன், லட்டுவோடனா வந்திருப்பேன். அங்க பெருமாள்கிட்ட என்ன விசேஷம்னா அவர் எல்லா ரூபத்தையும் வச்சிட்டு இருக்காரு. மேல இருக்கிறது கோவில் பிராகாரத்து மேல என்ன இருக்கோ அதான் உள்ள இருக்கிற சுவாமிக்கு லட்சணம். வினதா சுத வாகன ஸ்ரீரமணா, வினதா சுத வாகன ஸ்ரீரமணா, மனசார சேவிஞ்சே ராமா. உன்னை கண்ணால பார்க்கறதுனால என் கஷ்டங்கள்லாம் போறது. கருட சேவையிலே தரிசனம் பண்ணினா அதுக்கு மேல புண்ணியம். அது மாதிரி பெருமாள் கோவில்ல கருடன் உட்கார்ந்துருப்பார். கருடனை உட்கார்ந்துருக்கார். உள்ளுக்குள்ளே மூலஸ்தானத்தை சுத்தி இருக்கிறதான பிராகார மதில் சுவல் மேல போய் பார்த்தேன்னா கருடன் இல்லை, சிம்ம வாகனம். சிம்மங்கிறது அம்பாளுடைய சந்நிதி. அதே மாதிரி பலிபீடத்திலையும் இருக்கிறது சிம்மம். குங்கும அர்ச்சனை, பெருமாளுக்கு குங்கும அர்ச்சனை கிடையாது. அதை தவிர பெருமாளுக்கு கட்டின்னு இருக்கிறது 18 முழ புடவை, கூறப்புடவை. அந்த காலத்து கூறப்புடவை. அந்த காலத்து கூறப்புடவைன்னா ஒரே ஜெருகி மயமா இருக்கும். விலையெல்லாம் குறைச்சலா இருக்கும். 150 ரூபா 160 ரூபா. இப்பெல்லாம் விலை ஜாஸ்தி. இருந்தாலும் வாங்கி கொடுக்குறா குழந்தைகளுக்கு. பணம் இருக்கிறவா. பணம் இல்லாதவானா கூறப்புடவே வேண்டாங்கிறா. இதெல்லாம் நாமளா வச்சுக்கின்றது. கூறப்புடவை இருந்தா தானே கல்யாணம் பண்ணோம். பட்டு புடவையே கிடையாது. எப்படி கல்யாணம் நடக்கும்? இதெல்லாம் நாம ஏற்படுத்தினது. இதுக்கு எந்த சாஸ்திரம் ஆபஸ்தம்பரம் வரல, போதாயனர் வரல, வைத்தியநாத தீட்சிதரும் வரல, யாரும் வரல. நாம கூறப்புடவை கட்டிட்டு அந்த பொண்ணை அழிச்சுட்டு போய் படிச்சார் கட்டி அழிச்சுட்டு வரணும்னு சிவானி எல்லாம் உட்காந்துருக்கு. அது படாத பாடுபட்டு அங்கேருந்து நடக்க முடியாத நடந்து. இதெல்லாம் ஒரு தமாஷா. நமக்கு ஒரு தமாஷா வேணுமே. எல்லாமே அப்படித்தானே இருக்கணும். ஒரு காலா என்டர்டெயின்மெண்ட். அப்படி பகவானுக்கு 18 முழ புடவை. இன்னும் கூட ஜாஸ்தி இருக்குமா? 18 முழம் இருக்குமோ? அந்த புடவையை நான் கையால தூக்க முடியல. என்ன கனம்! இதெல்லாம் பின்னாடி பார்த்தேன்னா பெருமாளை நீங்க பின்னாடியே யாரும் போறதில்லை, யாரும் விடுறதில்லை. ஆழ்வார்களே பாடி காத்தாள் ஷடையும். அந்த கூந்தல் இருக்க பெருமாளுக்கு பின்னாடி, விக்கிரகத்துக்கு பின்னாடி அந்த கூந்தல் தலையிலேருந்து கால் வரலும் இருக்கான். தாஷடையும் நீள்முடியும் ஒன்மழுவும். மழு வச்சுட்டு இருக்கார், சக்கரம் வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்தா அம்பாள் தாங்க. அதனால கோத்ரி கோவிந்த ரூபிணி. லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்ற கோத்ரி கோவிந்த ரூபிணிங்கிற பதத்துக்கு அந்த கோவிந்தாங்கிற. இவர் என்ன சொல்றார்? ராமனையே கோவிந்தான்னு, ராமனையே அம்பாள்னு சொல்லிட்டார். அதுக்கு விவரணம் சொல்றார். அந்த விவரணம் தான் வேணும். ஊக்கமலார்க்கு
நந்தா கோவிந்தாலோக நந்தா கோவிந்த ஸ்ரீகருட பூஜக ராஜகராஜித ஸ்ரீகருட பூஜக ராஜகராஜித சிவமாதவ கட்ட ஈகோ எழுச்சி கூட அக பூ கமல அர்க்க அனில உலகத்தில் இருக்க முடியாத பஞ்சபூதங்கள் ஜலம் காத்து ஆகாசம் நெருப்பு இதுகளே இருந்து வர சக்தி இருக்கு. சிவ மாதவ பிரம்மாதுலோ திருமூர்த்திகளுக்குள்ளே இருக்க முடியாத சக்தி எதுவோ அதுதானே ராமாங்கிற. சிவ மாதவ பிரம்மாதுலோ அதனால ராமனை அம்பாளுடைய ரூபமா வர்ணிக்கிறார். துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபமா வர்ணிக்கிறார். இந்த சக்தி எல்லாம் பகவானிடத்துல இருக்குன்னாக்க நம்ம இடத்துலயும் இருக்கு. எங்கிட்டையும் துர்கை இருக்கு, எங்கிட்டையும் லட்சுமி இருக்கு, எங்கிட்டையும் சரஸ்வதி இருக்கு. எப்படி இருக்கு? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எப்படி இருக்குது? எல்லாம் அடங்கி இருக்கு. இச்சா சக்தி தான் ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஐஸ்கிரீம் வேணும், சோடா இருக்கடா, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், இதெல்லாம் இச்சா சக்தி. கிரியாசக்தி இதுதான் இச்சா சக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்ன விருப்பமோ அது இல்லை. இச்சா சக்திங்கிறது எதுனாக்க நம்ம ஆத்ம க்ஷேமத்துக்காக நாம் விரும்பி இருக்கிறதுக்கு தான் இச்சா சக்தின்னு பேர். இச்சா சக்தினா எதையாவது வாயில போட்டுக்கிறது, திங்கிறது, படுத்துக்கிறது, தூங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது இது இல்லை. இது பொதுவான அர்த்தம். விரும்பும்படியானது நாம் எதை எதெல்லாம் விரும்புகிறோமோ அதற்காக நாம் கொண்டு வர சக்தி இல்லை. இச்சைங்கிறது இருக்கே, இந்த ஜீவன் கடை தேறுவதற்கான மார்க்கத்தை ஒருவன் நினைச்சான்னா அது இச்சா சக்தி. கிரியா சக்தின்னா அதுக்கு வேண்டிய கர்மாக்களை பண்றது, தானம், தர்மம், யஜ்யம், யாகம். அவ சொல்றாள் ருக்மிணி பூர்த்த இஷ்ட தத்த நியம விரத தேவ விப்ர குரு அர்ச்சனாதிபிகி, இத்தனையும் பண்றது கிரியா சக்தி. அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி பந்தத்திலேயே இல்லாமல் திரும்பி பார்க்காமல், நோ லுக்கிங் பேக், நாமெல்லாம் லுக் பேக், பழைய கணக்கெல்லாம் பார்க்கிறோமே, அது மாதிரி பந்தங்களிலிருந்து விடுதலை போடி கேவலம் அகம் பிரம்மா பிரம்மைவாகம் இப்படிங்கிற பாவத்திலே போகிறது ஞான சக்தி. அதனால இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறது ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் வச்சு பகவான் வச்சு கொடுத்திருக்கார். அதுவும் மனுஷனா பிறந்திருக்கிறவனுக்கு ஒசத்தியான இந்த எண்ணங்களை கொடுத்திருக்கார். நம்ம பொழப்புக்காக ஓடி அங்க இங்க ஓடி அதை சம்பாதிச்சுக்கிட்டு இதை சம்பாதிச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நம்ம தேவைகளை பெருக்கிட்டு போறோமே, இது என்னன்னா இது அசுர சக்தி. முதல்ல ஆரம்பத்திலேயே நான் வர்ணிச்சேனே, ஒரு 15 நிமிஷம் வர்ணிச்சேனே, அது அசுர சக்தி. என்ன சார் நான் இந்த ஊருக்கு வர்றது, ஐ ஸ்டார்டட் மை லைஃப் ஆன் a scrap. ஒண்ணுமே இல்லை சார். இப்ப என்ன, இப்ப 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் சார். என்னமா இது அசுர சக்தி. அசுரம் என்ன பண்ணி நான் நிதி கேட்டு சொன்னேன் இல்லையா? அசுரம் மனமனன் போனா, தபசு பண்ணினா, பிரம்மாவனிடத்தை வரம் வாங்கினா, பெரிய ராஜ்யத்தை ஆண்டா, இந்திராதி தேவரெல்லாம் பிடிச்சு வாட்டினா, அதைத்தான் நம்ம பண்றோம். என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன். என்ன கூட சொன்னா, சாட்சியிலே நீங்க எலெக்ஷன் நிற்கப்படாதா? யாரோ நிற்கிறாளே, நீங்க நிற்கப்படாதா? இது மாதிரி கதைகள்ல நடுவில் சொல்லாமே, நீங்க எல்லாம் இனிமே உண்டியில் காசு போட வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னார். எனக்கும் கொஞ்சம் ஆசையாத்தான் இருந்தது. நல்ல வேளை நிக்கல, நின்னா இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அது மாதிரி மனுஷனுக்கு இதெல்லாம் அசுர சக்தி.
இச்சாசக்திங்கிறது எது? நீ பக்தி பாக்ய சுகா நிதித்தே ஜென்மபூ. என் ஜென்மா உனக்காகத்தாண்டா, வேற ஒண்ணும் வேணா. நீ பக்தி பாக்ய சுகா நிதி நீத்தே ஜென்மபூஹி பக்தி பாக்ய சுதா நிதி நீதே ஜென்மபூ. உன் பக்தி பாக்கிய சுதாநிதி அமிர்த நிலையில நான் இருக்க முடியா பண்ண, அது இச்சாசக்தி. கிரியாசக்திங்கிறது பூபாரபு 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 காலி சூரபு சுருளை ஜெல்வில் ஜினாலி பக்தி பாக்ய சுதாநிதி நீதே ஜென்மபூ. பூமிக்கு பாரமா இருக்கப்படாது. பூபாரமு காரி சுரபூ சுருளை தேவர்களோ அசுரர்களோ உண்டாக்கி கர்மாக்களை பண்ணி கர்மா மேல கர்மா பண்ணி அந்த கர்மாவனாலே பலனை அனுபவிச்சுக்கிட்டு ஜென்மாவிலே மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வந்துட்டு பூமிக்கு பாரமா இல்லாமல் லிப்ட் மீ அவுட். வேதோக்தம் பகு கர்மமு வேதோக்தம் பகு கல்பமு வேதகல் கதாகதம் கதாகதம். போறது வருது கதம் அகதம், கோயிங் அண்ட் கமிங் பேக். நம்ம விட்டு விட்டு போனா என்ன சொல்றோம்? போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். போறது வருது வேத கல்க கதாகதமு. வேத வேதங்கிறது பெயின் துன்பம். நாதாத்மக தியாகராஜநாதா நாதாத்மக தியாகராஜநாதா அப்ரமேயா. நாதாத்மக தியாகராஜநாதா அப்ரமேயா சதானி பக்தி பாக்ய சுதா நிதி நீதே ஜென்மபூ. நாத அப்ரமேயா, கண்டுபிடிக்க முடியாதவன் நீ. அப்போ இந்த 9 விதமான சக்திகள் நம்ம உடம்புல இருக்கிற போது இந்த 9 சக்திகளை எதை தேடுறது? அப்பிரமேயமா இருக்கிற வஸ்துவை தேடுறது. அப்ப 10வது ஜெயத்தை கொடுக்கிறது. அதுக்கு ஆரம்பம் எது? ஹ்ரீங்காராதி ஹ்ரீமதி ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதான்னு. ஹ்ரீம்காரம்ங்கிற ஆரம்பத்திலேருந்து உண்டான 9 சக்திகள். முத்துசுவாமி தீட்சிதர்வாள் இந்த இந்த விஷயத்தை பத்தி அவருடைய நவாவரண கீர்த்தனங்களே சொல்லியிருக்காள். நாமெல்லாம் நவாவரண கீர்த்தனத்தை சுரத்தோட ராகத்தோட தாளத்தோட பாடுறதோட சரி, அது உள்ள என்ன வச்சிருக்காருன்னு பாக்குறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. அதுல ஹ்ரீங்காராதி தசசக்தி யுத்த 9 சக்திக்கு மேலே 10வது சக்தி 9 சக்தி தான் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிறது. நவராத்திரி எங்க சார் விருத்தி அடைகிறது? நீங்க என்ன சொல்ற? நேற்றுக்கு பயத்தஞ்சுண்டல், இன்னைக்கு கடலை சுண்டல், இன்னைக்கு என்ன சுண்டல் தெரியல. இதைத்தான் நம்ம நவராத்திரியில பாக்குறோம். நவராத்திரிங்கிறதுனா ஸ்திரீகளுக்கு தான் வச்சிருக்கோம். நவராத்திரிங்கிறது நமக்கு எல்லா ஜீவராஜி ஸ்திரீ புருஷான்கிற வித்தியாசம் கிடையாது. இந்த தன்மையிலே ஸ்திரீ புருஷான்கிற வித்தியாசம் கிடையாது. நடவுட பாவனைகள்ல ஸ்திரீகள் ஸ்திரீகளா இருக்கணும், புருஷால் புருஷாலா இருக்கணுங்கிறது வச்சிருக்குமே தவிர, ஆனால் அபிமானத்திலேயோ அனுபவத்திலேயோ தபஸ்லையோ பக்தியாதி கர்மாக்கள்லையோ 2 பேருக்கும் உண்டுதான். நேத்தி கூட ஒரு அம்மா கேட்டா, ஒரு சந்தேகம் கேட்டா, அப்புறம் அந்த அம்மாவை காணும். சில பேர் சந்தேகம் கேட்டு போயிடுறா. ஸ்திரீகள் எல்லாம் மந்திர ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, நீங்க பண்றீங்களா?
மந்திர ஜபம் சொல்லி கொடுத்தா பண்றீங்களா? மந்திர ஜபம் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவளே மந்திர சுரூபிணிகள். அம்பாளே மந்திர ரூபிணி இல்லையாவ? அவளுக்கு இன்னொன்னு வேண்டியது இல்லை, புருஷனுக்கு தான் வேணும். ஸ்திரீகளே தேவியனுடைய சுரூபம். தேவிதான் சர்வ மந்திர சர்வ தந்திர சர்வ யந்திர சுரூபிணி. அதனால தேவிகளுக்கு அவள் ஸ்திரீகளுக்கு வேற ஒரு தர்மம் சொல்லல. சுலபம் தானே. ஏன் அவள் கட்டிட்டு மந்திரங்களை கட்டிட்டு அலையணும்? நேர வந்து வழக்கேற்றி வச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண போறோம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணல, அதை பத்தி கவலை இல்லை. தெய்வம் தொழாள், கணவன் தொழுதெழுவான்கிறார். தன் புருஷனுக்கு நமஸ்காரம் பண்ணா போறோம். புருஷனுக்கு நமஸ்காரம் பண்ணாத போனாலும் கூட தேவையில்லை. புருஷன் தனக்கு நமஸ்காரம் பண்ணா சொல்ல, டெய்லி நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு எந்த புருஷனாவது சம்சாரத்தை கேட்டானா தொலைஞ்சான். வேண்டியதே இல்லை. அதனாலதான் அவ பெரியவா சொல்லல. ஆனால் அதனால அது ஏதோ நடவுட பாவனைகள் ஏற்பட்டிருக்கிறதான ஒரு சாஸ்திர பழக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் ஸ்திரீகளை ஒதுக்கிவிட்டோம்னு நினைக்க வேண்டாம். அவளுக்கு மேன்மை உண்டு, அவளிடத்திலையும் உண்டு. நம்மிடத்திலேயே ஒவ்வொரு புருஷன்கிட்டையும் ஒரு ஸ்திரீ இருக்கா, ஒவ்வொரு ஸ்திரீகிட்டையும் ஒரு புருஷன் இருக்கா. நம்ம உடம்புலயே நாம தான் புருஷன் இருக்கேன், நம்ம கிட்டயே ஸ்திரீ பாவம் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப இருக்கு. வாசகதவை யாரோ தட்டுறா, யாரு பாரு போய் பார்த்துட்டு வாரி, நீங்க தான் இருக்கு போய் பார்த்துட்டு வா. வீட்டுல யாராவது வந்தா அவர் பேச மாட்டார், அந்த அம்மா தான் பேசுவா. யார் நீங்க? இல்ல அவர் இருக்காரா, அவர் இருக்காரா, இருக்கார். என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல அவரை பார்த்து பேச, என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஏன் சொல்றான், போயிடுறான். சில ஸ்திரீகளிடத்திலே புருஷத்தன்மை, புருஷாரிடத்திலே இருக்கிற ஸ்திரீ தன்மை, அதான் நான் சொல்லல, அது குணம், அது சுபாவம், அது கூற்றுனால வருது, சகவாசத்தினால வருது, நாட் ப்ராப்பர் ட்ரைனிங். இது உள்ளுக்குள்ள இருக்கிற இடா பிங்களாங்கிற ரெண்டு நாடி. இங்க ஒரு நாடி இருக்கான், இடா நாடின்னு, அது அம்பாளுடைய சுரூபம். பிங்களா நாடிங்கிறது சிவனுடைய சுரூபம். ரெண்டும் ஒன்னா சேருதுங்கிறது சுஷும்னா நாடி. இந்த சுஷும்னா நாடி தான் நமக்கு புத்தியை கொடுக்கிறது. புத்தி சக்தி அனுருத்தியன காரிய சக்தி. அருணகிரியார் சொல்றார், புத்தி கமல துருகி பெருகி புவனம் எத்தி தத்தி கரைபுரளும் பரமானந்த சாகரத்தேங்கிறார். இங்கே புத்தி கமலம், இங்க ஒரு கமலம் இருக்கு, சின்ன தாமரை. புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் எத்தி தத்தி கரைபுரளும். அதனால இந்த இடா நாடியும் பிங்களா நாடியும் ஒன்னாய் சேர்ற இடம் இருக்கே, இதுதான் லிங்காகாரம். உடம்புக்குள்ள இருக்கிற டயக்ராம் போட்டேன்னா லிங்கம், அதான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துக்குள்ள என்ன இருக்கு? சிவனும் சக்தியும் இருக்கு. நீ சிவன் கோவிலுக்கு போனேன், அங்க போய் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினேன், அம்பாளுடைய தரிசனம் பண்ண முடியல, நாளை ஆயிடுத்து திரும்பி வந்தேன்னா கவலை இல்லை. ஏன்னா அங்க சிவனை தரிசனம் பண்ற போதே அம்பாளையும் தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி அம்பாளுடைய சந்நிதிக்கு போனேன், சில இடங்கள்ல அம்பாள் சந்நிதி தனியா இருக்கும், சிவன் சந்நிதி தனியா இருக்கும். அம்பாள் சந்நிதிக்கு போனேன், சிவனுடைய சந்நிதிக்கு வரல, அதனால சிவனை தரிசனம் பண்ணலேங்கிற தோஷம் இல்லை. ஏன்? இந்த இடத்துல அவரும் இருக்கார், அந்த இடத்துல அவளும் இருக்காள். அம்பா கருணா, அம்பா கருணா, பரசிவ கருணா, அம்பா கருணா, பயபதிவன ஹிருதயால்யோன்யம், அம்பா கருணா, ஸ்வயமபி மதவன ஹிருதயால்யோன்யம், கலகாயதமிதி மல்யே ததயித கலகாயதமிதி அந்தகரணம் ததுபயரூபம் அந்தகரணம் ததுபயரூபம் அம்பா கருணா பரசிவ கருணா துவயமபி மதவன ஹிருதயால்யோன்யம் கலகாயதமிதி மன்யே ததயிதஹ அந்தகரணம் ததுபயரூபம்